அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இந்த காலத்தில் தானம் கொடுப்பது என்பது மிகவும் சர்வசாதாரணமாகிவிட்டது. யார் வேண்டுமென்றாலும், யாருக்கு வேண்டுமென்றாலும், எந்த பொருளை வேண்டுமென்றாலும், எப்படி வேண்டுமென்றாலும் தானம் செய்கிறார்கள். தானத்திற்கு எந்த ஒரு வரையறையும் இல்லாமல் போய்விட்டது. அந்த காலத்திலெல்லாம் தானம் என்றால் சுப காரியங்கள் செய்யும் போது கொடுக்கக்கூடிய தானங்கள், அசுப காரியங்கள் செய்யும் போது கொடுக்கக்கூடிய தானங்கள் என்று வரையறையோடு தானம் செய்யப்பட்டது. தானத்தினை முறையாக எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்யக்கூடாது, தவறான தானத்தின் மூலம் நமக்கு பாவம் வந்து சேருமா, எப்படிப்பட்ட தானங்கள் தவறான தானங்களாக சொல்லப்பட்டுள்ளது என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கலாம். முதலில் முறை தவறிய தவறான தானம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். எடுத்துக்காட்டிற்கு, ஒரு பசுமாட்டை வாங்கி தானமாக கொடுக்கின்றோம். அந்த பசுமாட்டை நாம் யார் கையில் தானமாக கொடுக்கின்றோம் என்பதை முதலில் பார்க்க வேண்டும். பசுமாடு வளர்க்க தெரியாதவனுக்கு இந்த பசுமாட்டை வாங்கி தானமாக கொடுத்தால் அவன் என்ன செய்வான்? இந்த கையில் வாங்கிய பசுமாட்டை அந்த கையில் வேறு ஒருவனுக்கு விட்டு சென்று விடுவான். போகக்கூடாதவர் கையில் பசுமாடு சென்று அந்த பசுமாட்டிற்கு ஏதாவது ஒரு விபரீதம் ஏற்பட்டு விட்டால் அந்த பாவம் நம்மைத்தான் வந்து சேரும். நீங்கள் தவறான ஒருவரிடம் பசுமாட்டை தானம் பிடித்து கொடுத்ததால் இந்த பசுமாட்டிற்கு இந்த நிலைமை. பாத்திரம் அறிந்து பிச்சை போட வேண்டும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் இதற்காகத்தான் சொல்லி வைத்துள்ளார்கள். நீங்கள் ஒரு தானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறீர்கள் என்றால் அந்த தானத்தின் மூலம் தானம் பெற்றவர் முழுமையாக பயனை அடைய வேண்டும். அதன் மூலமே நம்முடைய பாவங்கள் குறைக்கப்படும், நம்முடைய கர்ம வினைகளும் குறைக்கப்படும். தானத்தை செய்தவுடன் நம்முடைய கடமை முடிந்துவிடவில்லை. நான் கொடுத்த தானம் சரியான இடத்தில்தான் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. ஒரு பெண்ணை கன்னிகாதானம் செய்து கொடுக்கின்றனர். பெண்ணை கன்னிகாதானம் செய்து விட்டோம் என்பதற்காக அந்த பெண்ணின் நல்லது கெட்டதை நாம் பார்க்காமலேயேவா இருக்கின்றோம்? கடைசி வரை அந்த பெண் புகுந்த வீட்டில் எப்படி இருக்கிறாள் என்பதை கன்னிகாதானம் செய்து கொடுத்த பெற்றவர்கள் பார்த்து கொண்டுதானே இருக்கிறார்கள். முறையான தானமும் இப்படித்தான் இருக்க வேண்டும். சரி, அடுத்த விஷயத்திற்கு வருவோம். நமக்கு உபயோகம் இல்லாத, நாம் பயன்படுத்தாத சில பொருட்களை இல்லாதவர்களுக்கு கொடுக்கின்றோம். எடுத்துக்காட்டிற்கு, நீங்கள் உடுத்திய துணி நல்ல துணியாக இருக்கிறது என்றால் அதை அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். எப்படி? அந்த துணிகளை நன்றாக துவைத்து வெயிலில் உலர வைத்து மடித்து கொஞ்சமாக மஞ்சள் வைத்து அந்த துணியை அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பழைய துணிகளை கஷ்டப்படுபவர்களுக்கு கொடுக்கும் போது அது தானத்தின் வரிசையில் வராது. இதை தானம் என்று சொல்ல வேண்டாம். உங்கள் கையால் அந்த பழைய துணிகளை அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டாம். சுத்தப்படுத்திய பழைய துணியை பையில் போட்டு அந்த பையை கீழே வைத்து விட வேண்டும். அதை கஷ்டப்படும் அந்த குறிப்பிட்ட நபர் எடுத்துக்கொள்ளட்டும். இது நீங்கள் கஷ்டப்படுபவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறிய உதவி, அவ்வளவுதான். ஒருவேளை நீங்கள் உடுத்திய துணியை துவைக்காமலோ அல்லது கிழிந்து இருக்கக்கூடிய துணிகளையோ தானம் செய்தால் அதன் மூலம் உங்களுக்கு பாவம் வந்து சேரும், கர்மவினையும் சேரும் என்பதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். புதியதாக வாங்கிய குடை, செருப்பு, கம்பளி, புதிய ஆடைகள், அரிசி, பருப்பு, எண்ணெய், பூசணிக்காய், பாய், நல்ல சாப்பாடு இவைகளை புதியதாக வாங்கி தானமாக கொடுங்கள். முக்கியமாக நாம் கொடுக்கப்படும் தானம் அடுத்தவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். நமக்கு பயன்படவில்லை என்பதற்காக நாம் பயன்படாத பொருட்களை அடுத்தவர்களுக்கு தூக்கி தானமாக கொடுப்பதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்படிப்பட்ட பொருட்களை தானம் செய்வதன் மூலம் நமக்கு பலனும் கிடைக்காது. ஏதோ ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்துத்தான் இன்றைய சூழ்நிலையில் எல்லோரும் தானம் கொடுக்கும் வழக்கத்தை வைத்திருக்கின்றோம். ஆனால் பிரதிபலனை எதிர்பார்க்காமல்
உண்மையான மனதோடு அடுத்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அடுத்தவர்களுக்கு பயன்படக்கூடிய பொருட்களை கொடுக்கும் தானமே சிறந்த தானம். சிறப்பான பலன்களை தரக்கூடிய தானத்தை கூட நாம் ஒரு சில பொருட்களை தானமாக கொடுக்கக்கூடாது என சாஸ்திரம் கூறுகிறது. அந்த வகையில் இந்த 3 பொருட்களை தானமாக கொடுத்தீர்கள் எனில் அது நமக்கு பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கும். சில பொருட்களை தானம் கொடுப்பது அறவே கூடாது. அவ்வாறு செய்தால் உங்களுக்குத்தான் சிரமங்கள் ஏற்படும் என்று சாஸ்திரம் தெரிவிக்கிறது. தானங்கள் செய்வது நமக்கு மிக பெரிய புண்ணியத்தை பெற்றுத்தரும். பொன் பொருள் எவ்வளவு கொடுத்தாலும் மனம் திருப்தி கொள்வதில்லை. ஆனால் ஒருவன் வேண்டுமென்று கேட்ட வாயால் போதுமென்று சொல்லி மன நிறைவோடு எழுவது சாப்பிடும்போது மட்டுமே. தானம் செய்த குறுகிய நேரத்திலேயே பலனை தெரியப்படுத்துவது அன்னதானம். அன்னதானம் செய்தால் பூர்வ ஜென்ம கர்மவினைகள் தீரும், பித்ருக்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். அன்னதானம் இடுபவரை வெயில் வருத்தாது, வறுமை தீண்டாது. இறையருள் எப்பொழுதும் துணை நின்று மனதில் மகிழ்ச்சி நிலையாக குடிகொண்டிருக்கும் என வள்ளலார் அருளியிருக்கிறார். எனினும் சிறப்பான பலன்களை தரக்கூடிய தானத்தை கூட நாம் ஒரு சில பொருட்களை தானமாக கொடுக்கக்கூடாது என சாஸ்திரம் கூறுகிறது. அந்த வகையில் இந்த 3 பொருட்களை தானமாக கொடுத்தீர்கள் எனில் அது நமக்கு பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அது என்னவென்றால், கூர்மையான பொருட்களான கத்தி, கடப்பாரை, ஊசி போன்ற பொருட்களை மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்தீர்கள் எனில் கெட்ட பலன்கள் உங்கள் வீட்டை தேடி வரும். பழைய உணவுகளை தானமாக கொடுத்தீர்கள் எனில் வரவுக்கு மீறிய செலவுகள் வரும். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய துடைப்பத்தை தானமாக கொடுக்கக்கூடாது. அவ்வாறு செய்தால் வீட்டில் பணப்பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். எனவே எந்த சூழ்நிலையிலும் இந்த 3 பொருட்களையும் தானமாக கொடுத்து சிரமங்களை விலை கொடுத்து வாங்கி கொள்ளாதீர்கள். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பயனுள்ள தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.